ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐஎஃப்எஸ்ஸில் ஜெகனோட வாய்தாவுக்காக நாங்கள் போன 14 இல்லாமல் அதுக்கு போன 24ஆம் தேதி போயிட்டு வந்திருந்தோம். நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால போடலை. 2 வாய்தாவும் அவருக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் போயிடுச்சு. அவர் நேரடியாக மக்களை தொடர்பு கொள்கிற அளவுக்கு இல்லை. நீதி அரசுகளும் நேரடியாக அங்கே வரல, ஆஜராகி வரல அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அவருக்கு மறுபடியும் வாய்தா போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு நம்ம நெமிலி தான் ஒரு வீடு. அந்த நெமிலி சேர்ந்த ஜெகன்ன்றவருக்கு நெமிலியிலே தான், நெமிலி ஸ்டேஷனை தான் கேட்டிருக்கிறாரு. அங்கே சைன் பண்ணுறதுக்காக கையெழுத்து போடுறதுக்காக வருவாரான்றது. நாங்களும் கொஞ்சம் அப்படியே துரி கேட்டுன்னு நேரடியாக பேசணும். அவனை பார்த்தாவது நேரடியாக பார்த்துட்டு நாங்களாம் உயிரோட தாண்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகலாம். நாங்கள் நேரடியாக பார்க்கலான்னு போனாலும் நேரடியாக பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 60 பேருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே இருந்தோம். யார் நம்ம ஜெகன் பார்க்கறதுக்காக ஒரு 60 பேருக்கு மேலே போயிருந்தோம். போன 14ஆம் தேதி பொங்கல் டைம் இல்லைங்களா, போகி பண்டிகை அந்த டைமில் அப்போ போகல. அதுக்கு முன் 24ஆம் தேதி நாங்கள் போயிட்டு வரணும். அந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு போடலை. ஏன்னா ஒரு சில பேர்லாம் நம்ம இங்கே போய் பார்த்துட்டு வந்த வீடியோலாம் பெரிய விஷயமா போட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் இதையே நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் நாங்கள் அதை கண்டிப்பாக இதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ நான் போயிட்டு வந்தேன்னா நான் சொல்ல போகிறேன், இல்லை நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்தாங்கன்னா நண்பரை சொல்ல போகிறோம். இதனால் போய் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசனை பண்ணுறாங்க. அவர் போகிறவங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த பணத்தை நான் கொடுத்துருக்கிற பணம் ஒரு இடம் என்னை ஏமாற்றிட்டாங்க. மொத்தமே அவர் தனசேகர் தான் கை காமிச்சு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பொய்யில் நம்ம பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. சரி அப்படின்னா நீங்கள் ஓப்பன் டாக்கை வெளியே விடலாம். இல்லை, ஓப்பன் டாக்கை நியூஸ் மூலிமா சொல்கிறதோ, இல்லை நீயே ஒரு வீடியோ யாரோட செல்லுலையாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் மக்கள் தொடர்புடைய ஒரு ஏஜென்சிக்கிட்ட, நல்ல ஏஜென்ட்டாக இருந்தால் இந்தமாரி இவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் உங்களால் யார் முடியுமோ அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த பணத்தை ரெக்கவர் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனான ஒரு வாக்குமூலம் கொடுக்கலாம். அதை வச்சு பொதுமக்கள் எல்லாருமே, எல்லா ஏஜென்ட்டும் போயிட்டு யாருக்கிட்ட அந்த பணம் மாட்டிக்கிட்டு இருக்குது, எத்தனை பேர்கிட்ட அந்த பணத்தை மாட்டிக்கிட்டு இருக்குது, எத்தனை பேர்கிட்ட வசூல் பண்ண, அப்படி நம்ம டைரெக்டாகவே நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டாருன்னா நம்ம அப்படி மூவ் பண்ணலாம். எல்லா மக்களும் சேர்ந்து, எல்லா ஏஜென்ட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, எல்லா ஏஜென்ட்டு இருக்கிறவங்க நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். இதில் நல்ல ஆளுங்களை மட்டும் பணமே பேசிக்காக லாஸ்ட்டாக கொடுத்தவங்களோட பணம் வராமல் இருக்குது இல்லைங்களா, அவங்களும் எல்லாருமே சேர்ந்து கூட இவ்வளோ பணம் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு ஒரு வீடியோ போகிறாங்க. நாங்களாம் போகிறோம் இல்லையா, கோர்ட்டு பக்கம் போய் வரோம். கோர்ட்டுக்கு போயிட்டு அவனுக்கிட்ட பார்த்து கேட்கும்போது பேசும்போதோ அவங்ககிட்ட ஒரு செல்லு வீடியோ வச்சு இந்த வீடியோவை அவன் பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு 2-3 பேர்கிட்ட அவனை பார்த்தோம், நமக்கு எரியுது. நான் எட்டேருந்து பார்த்தேன், அந்த நாய் நம்மளை பார்க்கல, பட் நம்ம பார்க்கும்போது அப்படி அது போல் தான் இந்த தனசேகரன்ற பொறுக்கி தாமலா தெரிவிச்சு இந்த மதன் கோபால் போல தேவடியா பையனும் நம்ம எட்டேருந்து பார்க்குறோம். கடைக்காக போனால் அவனை நின்று பார்த்துட்டு தான் வரேன். நான் அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு எரியும், போட்டுன்னு முடிவு தோணுது. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன நடக்குது, அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது, நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானா, என்ன தான் நடக்குது உண்மையாக அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதேமாதிரி தனசேகர் போயிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஊரில் தான் இருக்கிறானா, அவனை இன்னும் யாருன்னா போட்டாங்களா, இல்லை என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றது காஞ்சிபுரத்து தான் நம்ம ஒரு சம்பவம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால் அந்த நாயை விடலை, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுபோல் இந்த நாயை நம்ம பார்த்தாவே கோபம் வருது. அதனால் நம்ம இவனை வீடியோ எடுக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ நம்ம கூட இருக்கிற நண்பர்கிட்ட சொல்லி அனுப்புகிறோம். நீங்கள் ஒரு செல்லு எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் பேசுகிற வீடியோவை ஒன்று எடுத்துக்கிட்டு வாங்க, அவனே பேச சொல்லுங்கள். யாருக்கிட்ட பணம் லாக் ஆகிருக்குது, தனசேகர்கிட்ட இருக்குதா, இல்லை அந்த சௌரியன்ற நாய்கிட்ட இருக்குதா, இல்லை கூட சுற்றி பொறுக்கி துணுக்கிட்டு இருக்கிற அந்த ஹரிதாஸ், இந்த தனசேகர், இந்த புறம்போக்குங்கிட்டலாம் இருக்குதா, எவங்கிட்ட பணம் லாக் ஆகிருக்குது அப்படின்ற விஷயத்த நாம் வீடியோ மூலமாக சொல்லி கொடுங்க. அவன் தான் சொல்கிறான் இல்லையா, அவன் தான் ஆல்ரெடி ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நானே தனசேகர்கிட்டே நாங்கள் ஆளை வச்சு இனிமேல் 4 பேர் வச்சு அவன் தான் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீ வீடியோ பார்க்கும் மூலமாக அவங்ககிட்ட வாங்க. அவனை சொல்லுவான், அவன் எவனை சொல்லுவான், இது ஏமாற்றிக்கிட்டே போகிற வேலையாக இருக்குது இல்லையா. வீடியோவை வச்சு அவனை நேரடியாக பேச வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவை கொண்டு எவன் ஏமாத்தினானோ, இப்போ இது ஒரு ப்ரூஃப் மாதிரி வந்துடும். ஏமாத்தினான்னு பாரு, அவனை தாண்டா சொல்லிக்கிறாங்க, எடுத்து வைடா தேவடியா புள்ளியான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். யார் தனசேகரன்றானா அவனை போயிட்டு அவன் பொண்டாட்டி முது மேலே வச்சு இவங்க 4 வீடு வச்சுக்கிறீ, உன் பேரில் தாண்டி வச்சுக்கிறேன், எழுதி பொறிக்கு நாயே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கவர்மெண்ட்டு ஒரு நர்ஸை வேலை செய்கிற நாய்க்கு 4 வீடு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீ அரசாங்கத்துக்கிட்ட லோன் போட்டு கோகுலம் சிஸ்டர் லோன் போட்டு வீடு வச்சுக்கிற அப்படின்னா கூட செருப்பால் எடுத்து அடித்து மக்கள் இந்த வீடியோ காமிச்சு கேட்கலாம். உங்கள்கிட்ட தான் நீங்கள் தான் பதுக்கி வச்சுக்கிறீங்களாமே, மொத்த பணத்தை வாங்கி அப்படின்ற விஷயம் வீடியோ ஆதாரம் வந்தால் தானே.
அப்போ ஜெகன்ன்றவனை நம்ம அந்த செல்ஃபோனு கொடுத்து ஒரு வீடியோவை மூலிமா பேசி அதை வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கூட போகிறவன் எவனுமே அதை சட்டை பண்ணவே மாட்டான். அவன் பேசுறது அது வரைக்கும் கேட்டுக்கின்னு இவன் ஏமாத்தினா அவன் ஏமாத்தினான்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் பேசிட்டு வரானுங்க. இந்த பொறிக்கு பையனுக்கும் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இவன் வீடு அமைக்கி வச்சுக்கிறதுலாம் இவன் எவ்வளோ சொத்து வச்சுக்கிறான் அப்படின்ட்டு மொத்தமே கலர ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. இவன் எப்படி ஒரு ஸ்டேட் ஓப்பனாக வாக்குமூலம் கொடுப்பான்? நல்லவனாக மாறி திருந்தினா மட்டுமே தானே ஓப்பனாக வாக்குமூலம் கொடுக்க முடியும், பேச முடியும். இந்த புறம்போக்கு பசங்க அவனும் பார்த்து இவன் பதுக்கி வச்சு அவன் தம்பி பேரில் பதுக்கி வச்சு சண்முகன்றவன் பேரில் பதுக்கி வச்சுக்கிறான் சொத்தை. இதன் மூலிமா பாருங்கள், இன்னொரு விஷயம் நம்ம போன வாரத்தில் ஒருத்தர் சொன்னார். அவங்க அப்பா ஜெகனோட அப்பான்றவர் மன உளைச்சல் ஆகி போய் இதனால் தூக்கு மாட்டின்னு தான் இறந்துருக்கிறார். தற்கொலை பண்ணிக்கின்னு இருக்கிறார். அவர் எந்த உடம்பு சரியாலே இருந்து செத்தாரோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து சாகலை. அவர் தூக்கு மாட்டின்னு இறந்துருக்கிறார். அதே நெமிலி சேர்ந்து அவரோட நண்பர் மூலிமா அந்த விஷயம் நமக்கு சொல்கிறாங்க. பாவம் பாருங்கள், ஒரு இப்போ யாரோட பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா. இந்த ஜெகனை பெற்றதுக்கு அவங்க அப்பா தூக்கு மாட்டின்னு இறந்துருக்கிறாரு. இன்னும் இவனை சார்ந்து போன மக்கள் எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு இழவு தான் விழுந்துருக்குது. பட்டு இறப்புன்றது எல்லாருக்கும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான். அதை நம்ம குளிர் காயில் யாரும் நம்ம தனசேகரையே நம்ம இது கத்தி எடுத்து அவன் குடலை அறுத்து போட்டால் கூட அவன் வயிற்று ரெண்டா பொழந்துட்டா கூட எல்லோரும் எட்டேந்து பார்க்குறவங்க மொத்த பேரோட பார்வை எப்படி இருக்கும்? பாவம் இறந்துட்டான் இப்போ இப்படி கொண்டுக்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அவன் கொலையில் தான் அவன் குடலில் தான் இருக்குது. ஐஎஃப்எஸோட மொத்த பணமும் சம்பாதிச்சு அவன் வீடாக கட்டி வச்சுக்கிறான். அவன் குடலில் தான் மொத்தமாக இருக்குது அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த பெரிய உடம்பு வளர்த்தான் அவன் மனைவி அவன் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் இந்த ஐஎஃப்எஸ்லேருந்து பணத்தை சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு மொத்த பணமும் அவன் குடலில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா வேடிக்கை பார்க்கும்போது தெரியாது இல்லையா. அவன் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. ₹1 கூட கடனை கொடுக்காம சாக மாட்டேன்னு சொல்லி வாங்கினான் திருட்டு தேவடியா பையன். அப்படியே இவன் ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த வாக்குமூலத்தை எடுத்துன்னு வந்து நம்ம இவனையாவது கேட்கலாம். இவன் எப்படியோ அப்புறம் அயோக்கி பயம்பர் ஒரு வார்த்தை வீடியோவாக ஏடுறதுக்கு கேட்குறோம் போகிறோம் பால் மாறுறானுங்க. அவங்ககிட்ட யாருக்கிட்ட ஜெகன்கிட்ட போயிட்டு இந்தமாரி சரிடா நீ தான் இந்தமாரி அவனை ஏமாற்றிட்டு இல்லை அவன் சொல்கிறதுக்கு எல்லாம் பம்பிக்கிட்டு அவன் கூட படிச்சு பசங்கன்றானுங்க. என்ன பண்ணு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு எல்லாமே அவனுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கின்னு சரி வெளி வந்தானா பிடிச்சி நல்லா வைக்க நம்ம வேலை செஞ்சு விட்டுடலாம் அப்படின்றான். வெளியே வந்தால் நல்லா வேலை செஞ்சு விட்டுடலான்னா அவனை என்னத்த சொல்கிறது பாரு. இவனு மக்கள் எல்லாருமே இப்போ ஒரு விழிப்புணர்வாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த பணத்தை வாங்கிறதுக்கு பேக்ரவுண்டு வேணுன்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் பேக்ரவுண்டு இருந்தால் மட்டுமே தான் உங்கள் பணத்தை விழிப்புணர்வாக இருந்தால் கூட வாங்க முடியும். அந்த பேக்ரவுண்டுனா பண விஷயத்துலையோ இல்லை இந்த அரசியல் விஷயத்துலையோ இல்லை உயர்மட்ட அளவில் ஒரு போஸ்டிங் விஷயத்தில் யாருன்னா இருக்கிறாங்கன்னா அந்த லெவலில் வச்சு நம்ம வாங்கிடலாம். நாம் ஒரு ஏழை, இந்த இவன் நம்ம தனசேகரன்ற ஒரு பொட்டை, அந்த பொட்டைக்கிட்ட போய் தற்கூரி அவன் வாழ்க்கையில் நடமாடும் ஒரு பொட்டை பையன் அவங்ககிட்ட போய் நம்ம இவங்ககிட்ட போய் நம்ம இவனை வெட்டுறதுக்கு கொள்றதுக்கு போனால் நம்ம பொண்டாட்டி பிள்ளை நம்ம இல்லைன்னா கூட உயிர் வாழ்ந்துட்டு தான் போகுது. இருந்தாலும் ஒரு சமுதாயம் ஒரு அக்கறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. பெற்றுட்டோம், அது சுக துக்கங்களுக்காக பெற்றுட்டோம். அதை ஒரு நன்மொழிப்படுத்துறதுக்கு தான் தாய் தகப்பன்றது அவங்களோட ஆசாபாசை வாழ்க்கையை அப்படியே பரிணாமத்தோடு தான் இப்படி போய்கிட்டே இருக்குது வாழ்க்கை. இதுக்காக நம்ம வாழ்ந்து தொலைச்சாகணும் இல்லையா. உயிரை விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா கூட கோழைத்தனமாக போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. 6-7 வீடு வச்சுருந்தா கூட அது விற்று கொடுக்குறதுக்கு மனம் இல்லாத ஒரு பொட்டை பையன்கிட்ட போய்ட்டு நம்ம பணத்தை கொடுத்துட்டுமேன்ட்டு மனம் தினம் நம்ம கொண்டுக்கிட்டு வேறு இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த குலாபிடியாஸ் அப்படின்ற ஒரு புறம்போக்கு அந்த வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருப்பான் அந்த தேவடியா பையன். ஒன்றும் இல்லை, வருஷத்துலேயே 4 முறை தான் என்னடான்னா நான் சொல்லுவோம். ஒரு தொழில் ரீதியாக இது ஒரு டவுட்டு கேட்போம் அவங்ககிட்ட. செந்தில்குமார்ன்ற ஒரு புறம்போக்கு அங்கே இருப்பான். தொழில் ரீதியாக டவுட்டு கேட்போம், தொழில் ரீதியாக வீடியோ எடுக்குது. நான் அவனை கூப்பிடுவேன், அவனை கூப்பிடுவான். அந்த நாய் தான் நான் கூப்பிடுவேன், என்னை கூப்பிட மாட்டான்னு வச்சுக்கோங்க. எப்போனா ஒரு டைம் தான் என்னை கூப்பிட்டுக்கிறோம், போயிருக்கிறோம் 1-2 வேலைக்கு கூட. ஏன்னா டவுட் ரீதியாக நம்ம வீடியோ ஒர்க் பற்றியே கேட்போம் கொள்ளுவோம். அதாங்க பழக்கம். ஆனால் அவங்க கூட இருக்கிற தனசேகரன்ற தேவடியா பையனை வருஷத்துக்கு நான் 4 முறை பார்த்தா அதிகபட்சமாக ஒரு பார்த்தா உண்மை. வருஷத்துக்கு 4 முறை தான் அவனை பார்த்துருப்பேன், பேசுவேன், அவ்வளோதான். 20 வருஷம் ஒரு 15 வருஷம் பழக்கணும்னு வச்சுக்கலாம். 15 வருஷத்தில் வருஷத்துக்கு 4 முறை தான் பார்க்க முடியும், இல்லை 2 முறை 3 முறை பார்க்கலாம் வருஷத்துக்கு. ஏன்னா அந்த நாய் அதுக்கு போய் பார்க்க முடியாது. அந்த நாய் அந்த கடையில் இருக்க மாட்டான். அவன் கூட இருக்கிறவன் இந்த செந்தில்குமார்ன்றவன் ஒருத்தர் இருப்பான். தடிமாடு மாரி ஒரு பொறுக்கி தேவடியா போல, அது ஒரு தற்கூரி தேவடியா போல தான். ஒரு புரிதல் இல்லாமல் அந்த அவன் பீயை போய் தொன்றான்னு சொன்னால் இவன் போய் பீயை தின்னுவான். அந்தமாரி ஒரு பொறுக்கி தற்கொலை தேவடியா போல இவனுங்களா கூட சேர்ந்துக்கினா அவன் என்ன அவங்க பார்த்து அவன் மந்தி கேட்டிங்கன்னா அவங்க கூட பேசி கிடப்பான். அதே மாதிரி தான் இவன் இருப்பான். அவன்
ஒன்றாம் நம்பர் தேவடியா போல் அதுக்கும் அது தனசேகரன்ற தற்கூரி தேவடியா போலையோ இவங்ககிட்ட ஆனால் நான் அவங்ககிட்ட பணத்தை கொடுக்கும்போதுலாம் நான் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இது ரொம்ப வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூலி சேர்க்குறாம சேர்த்து போனோம்னா இது உஷாராக பார்த்து மெயின்டைன் பண்ணால் எதுவாது முழு பொறுப்பு நான் தான். ஆனால் முழு பொறுப்பு நான் தான் சொல்லி வாங்குவோம். ஒரு முறை கூட அவங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தாத நாள் கிடையாது. நான் எல்லாரும் பணத்தை எடுத்துமே கொடுத்துட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை ஒரு முறை கொடுக்க ஒரு முறை சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அப்படி செய்யலை. என் பணத்தை நான் கொடுக்க சொல்ல ஒரு முறை 30 லட்சம் அதில் 10 லட்சம் கம்மி, ஒரு 5 லட்சம் கம்மியாக இருக்குதுன்னா 30 லட்சம் ரவுண்டாக போட்டுன்னா 5 லட்ச ரூபா ஒரு வாரம் போட்டு தரேன்னு சொன்னால் அதை ஒத்துக்குவான். சரி நான் பண்ணிடுறேன்டா, நீ அப்புறம் குடுறான்னு சொல்லுவான். அதனோட பின்புலம்லாம் நமக்கு இப்போ தான் புரியுது. எப்படியா அம்மாவும் நம்மளை ஏமாற்றத்துக்கு தான் 5 லட்சம் 10 லட்சம்லாம் அவன் பணம் அவன் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணி போட்டு மைனஸ் பண்ணி வாங்கிக்குவான் நம்மளுக்கு. அப்புறம் எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தா கூட அதை நம்ம இவங்ககிட்ட வாங்கி மேனேஜ் பண்ணோம் நம்மளுக்கு. 1ஆம் நம்பர் பொறுக்கி தற்கூரி தேவடியா புள்ளிக்கிட்ட ஒன்றுமே தெரியாத ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு புறம்போக்கு தற்கூரி தேவடியா புள்ளிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டுமேன்ற வேதனை நம்மளுக்கு கொண்டுக்கிட்டே இருக்குது. இந்தமாரி ஒரு பணத்தை வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் வாங்கும்போது கொடுக்கும்போது சொல்லி பணத்தை கொடுத்தோம். ஆனால் இப்போ அந்த 1 ரூபான்னா கூட நம்ம என் உயிர் போவாத கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினான். இப்போ ஒன்றுத்துக்குமே பதில் இல்லாத அவன் பாட்டுன்னு அவன் கடையாண்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியும் காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். போலீஸ் அரசாங்கம் காவல்துறை என் மேலே 1-2 கேஸ் போட்டுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்குது. என்ன பண்ணும் இவனை? இவங்ககிட்ட எதனா ஒரு சின்ன பிரச்சனை கேஸ் கொடுத்துட்டு வந்தால் இவனை கூட்டுமே அவன் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ பணத்தை அடிச்சு விட்டு அவனுக்கு உள்ள ரவுடி கோஷ்டிலாம் உள்ளே பூந்து ஏகப்பட்ட பணத்தை அடிச்சு விட்டு ஏற்றி போட்டு போயின்னு வந்துடுறானுங்க. இதனால் என்ன அப்படின்னா நம்மளால் அவனை வந்து ஒரு மயிரும் பிடுங்க முடியலையே. கடைசி நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு வேறு குற்றச்சாட்டு வைக்கிறோம். என்றைக்கா இருந்தாலும் அவன் பொண்ணு பையன் அவன் அதுக்கு தானே சேர்த்தான் அந்த சொத்தை. மக்கள்கிட்டேருந்து மொத்த பணத்தையும் சேர்த்தானோ எங்கிட்டேருந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட பேச பிடுங்கினானா என்ன பண்ணானோ எங்கிட்டேருந்து பிடுங்கினேடா நீ ரைட்டு. அதுக்கு தான் வாங்கி பணத்தை கோடியாக சம்பாதிச்சு 4 பேர் சேர்த்தானா மொத்தம். அதுக்கு அவனை தூக்கி அவன் பொண்ணு புள்ளி எங்கேயா இருந்தாலும் அறுத்து போட்டணும் அப்படின்ற முடிவில் தான் இருக்கிறோம் நாங்கள். எப்படி நடந்தாலும் கண்டிப்பாக இது வந்து நம்ம சொல்லோடு போகக்கூடாது. ஏதோ ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு இதனால தான் நாங்கள் சென்னை வரைக்கும் அவன் கோர்ட்டுக்கு போய் வரோம். இந்த ஜெகனை பார்க்கறதுக்கு சென்னை வரைக்கும் கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்குது, அங்கே ஏது நடக்குது, சரி ஒவ்வொரு மூலயமா பார்த்துக்கிறோம். இப்போ யாரையா இந்த லிஸ்ட்டில் எல்லாருமே சேர்ந்து அவனும் ஒரு ஆள் இல்லையா? ஹரி, ஜெகனு, நமக்கு தனசேகர், இந்த 3 பேரும் தான் நம்மளை உட்கார வச்சு நம்ம பணத்தை வாங்கி அவன் மொண்டாட்டிக்கு நீ 5 கிலோ தங்க எடுத்து கொடுப்பான்னு சொன்னான். அந்த ஹரி இன்னும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னாங்க. அவனை அவ்வளோ விடலை நான் அவனை 3 பேர் சேர்ந்து போன வாரம் போயிட்டு வந்துருக்குறாங்க. சும்மா இல்லை. பட் இவனையும் அதே போல் நம்ம போன வாரத்தில் கூட நம்ம தனசேகரன் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கடையாண்டு தான் உட்காடுறோம். அவன் கடைக்கு பின்னாடி தான் நம்ம நின்னோம். நாய் அந்த கடையாண்டு தான் நிற்கிறான், போகிறான் வர அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். எங்கே நம்ம அவனை எந்த சூழ்நிலையில் எப்போ தட்டணும் அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக அவனை கடவுளாக பார்த்து தட்டுற நேரம் வந்து அவனை தட்டி எடுத்துருவோம். அவனை இல்லை அவன் பொண்ணு பையன் இப்போ 3த்துக்குமே ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டு போயிடணுன்றது தான் என்னோடய கடைசியான ஒரு விஷயம். இந்த போலீஸ் அரசாங்கத்தையோ தமிழக அரசாங்கத்தையோ நம்ம காவல்துறைக்கிட்டையோ நம்ம அடித்து தூக்கி பண்ணிவிட்டா கூட நேரடியாக போய் நம்ம ஆஜராகிடணும். நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக ஆகிடாவிட. இல்லைன்னா நம்மளே உயிர் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன பெரிய நம்ம உயிர் வச்சுக்கின்னு இந்தமாரி இந்த ஒரு ஏமாற்று வேலை திருட்டு தேவடியா பசங்க இந்த மண்ணில் வாழறதை விட நம்ம இதுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு நம்ம போய் சேர்ந்து போயிடணும். நம்ம சம்பவம்ன்றது அவனை அந்த காஞ்சிபுரம் மண்ணு திருப்பி பார்க்கணும். அந்த பொறிக்கு பையனும் அந்த பண்டார ஜாதிக்கே பெரிய அந்த ஜாதியிலே ஒரு மிகப்பெரிய 1ஆம் நம்பர் 420 அந்த ஜாதிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தி இவனை 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் மதனகோபால் என்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் புள்ள தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் புள்ளன்ற ஒரு பொறிக்கு தேவடியாளுக்கு பிறந்த பையனை இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை கொள்ளையடித்தவன் இவன். நெம்லி சேர்ந்த ஜெகனு, வேலூர் சேர்ந்த லட்சுமி நாராயணன் தான் டீன். இந்த டான்றவனை தான் தமிழ்நாட்டு போலீஸுகளை கைதே பண்ண முடியாத டான் அவன். தமிழக அரசாங்கத்தாலேயும் போலீஸ் அதிகாரியாலையும் டிஐஜி, டிஎஸ்பி, தமிழக போலீஸ் காவல்துறை இவங்களாலலாம் அவனை கைதே பண்ண முடியல. அவன் அந்தளவுக்கு பெரிய இவனுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டானுங்களோ இல்லை எதை விட்டு ஆட்டானுங்களோ தெரில. ஒருத்தர் நல்லா விட்டு ஆட்டுக்கிறானுங்க. அந்த ஆட்டில் அரசாங்க காவல்துறை ஆடி போய் கிடக்குது. இவனுங்களாம் கண்டே பிடிக்க முடியல. ஹரிதாஸ்ன்றவனை காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிதாஸ்ன்ற போட்ட புறம்போக்கு பண்ணி மூஞ்சி பையனும் அவனை கண்டே பிடிக்க முடியல.
இவனுங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. காவல்துறை ஒரு கேடு கட்ட காவல்துறையை வச்சுக்கிட்டு இவனுங்க இதில் வேறு நான் போடுற வீடியோலாம் எதுவுமே தனசேகர் சொல்கிறான், நான் போடுற வீடியோலாம் எதுவுமே 4 வீடியோ எதுவுமே அவங்ககிட்ட காமிச்சிட்டு அவங்க எனக்கு தான் என்ன அடிக்கிறது வந்தானா என்னை வெட்டி போட்டு நான் போய் என்னை அடிக்கிறது வந்தால் நான் அதுமாதிரி கேஸ் கொடுத்துட்டு போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டே எங்கள் ஒருத்த பொட்டை 1 நம்பர் பொட்டை தேவையா பேண்டே நீ என் வீடியோ நீ ஆயிரக்கணக்கான வீடியோ லட்சக்கணக்கான வீடியோ கூட போடுறேன்டா நான். ஆனால் நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்க, நீ உனக்கு வைக்கிற ஸ்கெட்சு வேறு மாதிரி இருக்கும். நீ எதுவுமே நீ வீடியோ கூட காட்டு, என்னை நாளைக்கோ தூக்கி எனக்கு கொலை பண்ண போகிறேன், நீ எதுவுமே கொலை பண்ணுறான்ட்டு ஒரு 4 ரவுடி வச்சு கூட மிரட்டு உன்னை அதுக்கெல்லாம் நீ இணங்க மாட்டேன். வைக்கிறேன் உனக்கு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் நான் வைக்கணும் இல்லையோ, இறையும் ஒரு நாள் ஒருத்த சரியாக வச்சு விட்ருவான் உனக்கு. அது அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறா நீ. மதன கோபால் புள்ள அவ்வளோ பாவத்தை பண்ணி வச்சுக்கிறான். திருட்டு தேவடியா புள்ள 1 நம்பர் வறுப்பொறிக்கு தற்கூரி தேவடியா பையன். அதனால் நீங்கள் மக்கள் அனைவரும் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி அவனா பணத்துக்கு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் கொடுத்துடாதீங்க. நாங்கள் ஜெகனோட விஷயத்தை அப்டேட் பண்ணுறோம். மக்கள் ஐயவசல் போட்டுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் பொறுமையாக இருக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. இனிமேல் முழுசாக நெஞ்சிட்டு பிறகு முக்காடை இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோன்றது. முழுசாக நெஞ்சு நம்ம வாழ்க்கையாக போன பிறகு என்ன பெருசாக நீ வாழ்ந்து சாதிச்சுட்டு போகிறான் இந்த தேவடியா புள்ள மட்டும்தான். காஞ்சிபுரத்தில் அதே நம்ம ஏகாம்பரனார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காஞ்சி காமாட்சி அம்மா காலடியில் தாங்கிறான் அந்த புறம்போக்கு பொறிக்கு பையன். 4 முறை சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற தேவடியாக பையன். அவன் அதே மண்ணில் தான் இருக்கிறான். அவனுக்கு எந்த பாவமும் அந்த ஜீவனும் சுற்றும். அவன் பொண்ணு பிள்ளைக்கு கண்டிப்பாக இது சேரும். இந்த பாவம் நானே தவறு செஞ்சாலும் என் பொண்ணு பிள்ளைக்கு சேரும். இந்த தவறை உணர்ந்தால் மட்டுமே தான் அந்த திருட்டு தேவடியா பையன்கிட்டேருந்து இந்த இந்த கடனுக்கு ஒரு நான் 1.25 கோடிக்கு இந்த கடனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க முடியும். யார் ஜெகன் வெளியில் வந்தாலும் சரி, எது வெளியில் வந்தாலும் அவனுக்கிட்ட இருக்கிற பணம் வெளியே வந்தால் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் காண முடியும். எத்தனையோ பேர் இறப்புக்கும் எத்தனையோ பேர் வாழ்க்கை கேள்விக்குரிய ஆக்கத்துக்கும் இவனுக்கு தான் மெயின் காரணமாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு நரிக்கு பிறந்த தேவடியா பசங்க இவனுக்கு மட்டும்தான். ஜெகன்ன்றவன் ஹரிதாஸ்ன்றவன் எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு கேள்விக்குரிய ஆக்கிட்டு போயிட்டானுங்க இல்லையா. அதில் இவன் 100% இந்த நம்ம தனசேகர் தான் சேருமே. அவன் பொண்ணு பிள்ளைக்கு கோடி சொத்து சேர்த்து வச்சுன்னா சேரும். இது நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கொண்டு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி எந்த பகுதி மக்களும் யாரும் போய் காஞ்சிபுரத்தில் சேர்ந்து தாமலாத்தூர் சேர்ந்து தனசேகரன் தேவடியா பையன்கிட்ட போய் மீண்டும் பணத்தை கொடுத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது முறையாக வசூல் பண்ணி அதையும் கோடியாத்துமே கொட்டிவிட்டு இன்னமும் தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மீண்டும் இருக்கிற ஏஜென்ட்டுங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் பணத்தை எதுவுமே இந்த நாய்கிட்ட கொடுத்து மறுபடியும் மாட்டாதீங்க. அந்தமாரி வியாபாரமும் வேணாம், அந்தமாரி தொழில் நமக்கு வேணாம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்களா நீங்களே போய் டைரெக்டாக பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களே டைரெக்டாக பண்ணி எத்தனை லட்சம்னாலும் உள்ளே போடுங்க. எத்தனை லட்சம் இல்லாமனா நீங்களே லாஸ் ஆகுங்க. உங்கள் மனசு ஏற்றுக்கும். ஆனால் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் பண்ணுற அதுலேருந்து இந்த தற்கூரி தனசேகரன் தேவடியா போலிக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு புறம்போக்கு தேவடியா பையன்கிட்ட பணத்தை எதுவுமே கொடுத்துவிட்டு நாங்கள் மாட்டிக்கிற மாதிரி நீங்கள் மாட்டிக்காதீங்க. எந்த வித பிட்காயின்ஸ்லாம் எங்கள் ஊரில் மிகப்பெரிய டாப் லெவலில் பிட்காயின் போயிட்டு இருக்குது. அது எந்த லெவலில் போகுதுன்றது நம்ம உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம். கிட்டத்தட்ட நான் பெரிய லெவலில் போயிட்டு தான் இருக்குது. அது எங்கள் சைடில் எங்கிட்டேருந்தே பணம் கொடுத்தவங்க நிறைய பேர் அதில் பிட்காயின் நோக்கி போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடிக்கு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது எங்கள் ஏரியாவில். நிறைய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மக்கள் அது உள்ளே போயிருக்கிறாங்க. அதனோட சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் எத்தனையோ பேர்கிட்ட வேணான்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது மறுபடியும் இன்றைக்கி 20ஆம் தேதி நம்ம ட்ரம்ப் வந்து உட்காந்துக்கிறாரு அமெரிக்காவில். அதனால் இது மறுபடியும் 3 வருஷத்துக்கு பிட்காயினோட வளர்ச்சி பெரிய அபிதி வளர்ச்சியுமே என்னது ஏதோ பெருசாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய அபிரிதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிட்காயினோட பெரிய விஷயமா எங்கள் சைடு 3 கோடிக்கு மேலே 60க்கும் மேற்பட்ட மக்கள் போட்டுருக்கிறதுனால பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது. நான் என்னை கூடும்போது ₹2.60 இருந்தது அந்த பிட்காயினோட ரேட்டு. ஆர்மேன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஆர்மேன் கம்பெனியில் ₹2.60 இருந்தது. இன்றைக்கி ₹7.30 போயிருக்குது. போட்டவங்க எல்லாருக்குமே ஹை லெவலில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சி எல்லோரும் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில். ஆனால் இது எப்போ இழுத்து மூடுவான் என்ன பண்ணுவான்றது யாருக்கும் சொல்ல முடியாது. மார்க்கெட் சம்மந்தமாக அவங்கவுங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கவுங்க பணத்தை உள்ளே போட்டு ஸ்டாக் வாங்குறீங்களோ ஆப்ஷனில் போய் பணத்தை விட்டுறீங்களோ அவங்கவுங்க மனசு திருப்தியாக பண்ணிட்டு போங்க. நாங்கள் மார்க்கெட் சம்மந்தமாக உள்ளே போய் ஆப்ஷனில் போய் பண்ணி நாங்கள் கெட்டு சின்ன பண்ணமானதெல்லாம் ஒரு வழியாக ஓரம் கட்டி விட்டுட்டு ஸ்டாக்கு பக்கம் போயிருக்கிறோம். ஸ்டாக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அது உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டாக் ₹1 உங்களுக்கு எடுக்கணுன்னாலும் உள்ள ₹1 வரும்போது எடுக்கலாம். அதை எடுக்கவே தேவையில்லை, அப்படியே விட்டு வச்சிங்கனாலும் அங்கேயே கூட சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கலான
ஒர்க்கு. எத்தனையோ பேர் ஜாம்பவானுக்கெலாம் பணம் தண்ணி கொட்டை போட்டவங்களாம் எத்தனையோ லட்சக்கணக்கில் அதில் ஸ்டாக்கில் எடுத்துக்கிட்டு கோடிக்கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். ஸோ சக்ஸஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு 5 மாதத்துக்குள்ளே கடன் கொடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஐடியா வச்சுட்டு இருக்கிறோம். சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லுவேன். சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இதே வீடியோவில் தனுஷாகரோட தலையோடு போடுவோம். இல்லை அவன் பொண்டாட்டி பொண்ணு புள்ளையோட தலையோடு போட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது நடக்கும். நன்றிங்க.